Welcome to 11CA Finstar channel. இன்னைக்கு September 29th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. And RBI circulars வேணும்னாலும் you can buy from the links in the description. World Heart Day ஓட theme என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is observed by WHO ஓட South East Asian region. ஸோ அதோட இந்த வருஷ தீம் வந்து don't miss a beat அப்படின்றது தான். 29th of September வந்து வேர்ல்ட் ஹார்ட் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த வருஷத்தோட தீம் வந்து டோன்ட் மிஸ் அ பீட். ஸோ இதில் உள்ள ப்ராக்ரஸ் ரிவ்யூ பண்ணுறாங்க. சி ஹார்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் இருக்குது, அதனுடைய ப்ராக்ரஸ் செக் பண்ணுறாங்க. அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ஸோ கண்ட்ரோல் அதை பற்றின கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் பற்றியெல்லாம் வந்து இந்த டே அன்னைக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, எப்படி நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சி ஹார்ட் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண WHO சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்களோட இனிஷியேட்டிவ் தான் இந்த சி ஹார்ட் ரெசல்யூஷன். இதில் வந்து 100 மில்லியன் பீப்புளை வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆர் டயபிட்டீஸில் இருக்கிறவங்கள அண்டர் ப்ரோட்டோகால் பேஸ்டு கேர் கொடுத்து 2025 ஃபுல்லாகவே அந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எலிமினேட் பண்ணணும் ஃப்ரம் த ஃபுட் செயின் அப்படின்றது தான் இந்த சி ஹார்ட் ரெசல்யூஷன். ஸோ அதில் எந்த மாதிரியான ப்ராக்ரஸில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. தென் எம்பவர் அப்படின்றது வந்து ஒரு WHOட பேக்கேஜ். 6 எவிடன்ஸ் பேஸ்டு டொபாக்கோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. மானிட்டரிங், ப்ரொடெக்டிங், ஆஃபரிங் ஹெல்ப், வார்னிங், என்ஃபோர்ஸிங், பேன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அப்புறம் டாக்ஸஸ் ரைஸ் பண்ணுறது. இதுதான் அந்த 6 எவிடன்ஸ் பேஸ்டு டொபாக்கோ கண்ட்ரோல். ஸோ அதனால தான் இப்போ வந்து நிறையா அந்த டொபாக்கோட பேக்லேயுமே வந்து இது வந்து ரொம்ப டிசீஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி 75% மேலே அந்த பேக்கெட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து அந்த டிசீஸோட சைட் எஃபெக்ட்ஸை பற்றி காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ரெசல்யூஷன்லாம் கொண்டு வந்தது இதுக்கப்புறம் தான். ஸோ வேர்ல்ட் ஹார்ட் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்? September 29 WHO சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சி ஹார்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் எம்பவர் இனிஷியேட்டிவ் பற்றி பேசியிருக்காங்க. தென் ஹூ ஸ்கோர்ட் த மேட்ச் வின்னிங் அன்பீட்டன் 69 இந்த ஏஷியா கப் ஃபைனல் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னா திலக் வர்மா. 53 பால்ஸில் 69 ரன்ஸ் எடுத்து, அதுவும் லாஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவரில் இவர் ஸ்கோர் பண்ணது தான் வந்து நம்மளை வின் பண்ண வச்சுச்சு. ஸோ இல்லைன்னா 50ல் இருந்தது. ஸோ இந்த ஏஷியா கப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம கண்டிப்பாக இது வந்து கேட்கலாம். நம்ம எத்தனாவது தடவை இதை வின் பண்ணுறோம் அப்படின்னா நைன்த் டைம் வின் பண்ணுறோம் மொத்தமாக. செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் நம்ம எப்போ இதுக்கு முன்னாடி வின் பண்ணோம் அப்படின்னா 2023 ODI ஃபார்மேட்லேயும் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைட்டில் நம்ம கன்சிக்யூட்டிவாக, அதாவது கண்டினியூஸாக 2வது டைட்டில் இப்போ தான் வின் பண்ணுறோம். மொத்தமாக 9th டைம் வின் பண்ணுறோம். பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி UAEயில் நடந்தது. அது எஸ்பெஷலி துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் விச் இஸ் இன் துபாய் UAEயில் நடந்ததை தான் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். இந்த ஏஷியா கப் சீரீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏஷியா கப் சீரீஸ் வந்து இந்த வருஷம் நடந்தது 17th எடிஷன். ஸோ அதில் வந்து 11 மேட்ச் நடந்தது. 8 மேட்சஸ் வந்து ஷேக் ஜஹீத் கிரிக்கெட் ஸ்டேடியம்லையும் மற்றதெல்லாம் இன்னொரு துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்லையும் நடந்துச்சு. இது September 9th to 28 வரையும் நடந்தது. இதில் டோர்னமெண்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னா ACCயில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே, லைக் 8 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 8 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவோட கேப்டன் யார் அப்படின்னா சூர்யகுமார் யாதவ். இது வந்து T20I ஃபார்மேட்டில் நடந்தது. ப்ரைஸ் வின்னர் சாம்பியன்ஸ்க்கு வந்து $3 lakhs வந்து கொடுத்தாங்க, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.6 crore. அண்ட் BCCI போனஸ்மே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 21 crore வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபார் த இந்தியன் கிரிக்கெட் டீம். இது வந்து BCCI அனௌன்ஸ் பண்ணது ருபீஸில். தென் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து அபிஷேக் சர்மா. அந்த நேம் வந்து இம்பார்ட்டண்ட். அபிஷேக் சர்மான்ற நேம் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் எடிஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். 2027 நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா பங்களாதேஷ்லன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எவ்ரிதிங் இஸ் நார்மல் அங்கேயே கூட நடக்கலாம். ஸோ எந்த கண்ட்ரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 5 ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அஃப்கோர்ஸ் இந்தியா,
பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஸோ இவங்க எல்லாரும் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஆப்கானிஸ்தானும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே. அண்ட் 3 அதர் டீம்ஸ் லைக் UAE, ஓமன், ஹாங்காங், இந்த 3 டீம்ஸுமே மொத்தமாக 8 டீம்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் டாப் 3 ஃபினிஷ்ட் இன் 2024 ACC மென்ஸ் ப்ரீமியர் கப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபினிஷ் பண்ணவங்கள இதில் டைரெக்டாக வந்து எடுத்துப்பாங்க. அந்த டாப் 3 தான் இந்த UAE, ஓமன் அண்ட் ஹாங்காங். ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் 9 டைட்டில்ஸ் நம்ம வின் பண்ணதுனால இந்த மொத்தம், ஏன்னா 17 டைம்ஸ் நடந்திருக்கு, அதில் 9 டைம்ஸ் நம்மளே வின் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் வின் நம்ம தான் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு அப்புறம் யார் இந்த மாதிரி மோஸ்ட் வின் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா, செகண்ட் மோஸ்ட் வின் எடுத்தது வந்து ஸ்ரீலங்கா, விச் இஸ் 6 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இந்த இதில் இது பாகிஸ்தானால் நம்மளை டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ப்ளே தான் கொடுத்துருந்துருக்கோம். தென் திலக் வர்மா வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச். இவர் பேர் எங்கே இருக்குது? திலக் வர்மா வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து அபிஷேக் சர்மா. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் கான்சிக்யூட்டிவ்ன்றது இம்பார்ட்டண்ட். தென் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டீம் டு ரெக்கார்ட் 50 ஏஷியன் கப் விக்ட்ரீஸ். அதில் வந்து 35 வந்து ODIs, மிச்சம் 15 வந்து T20s. ஸோ மொத்தம் இந்த 2 ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துகிற 2 ஃபார்மேட் ODI, T20யில் 35 ODIலையும் 15 T20லையும் வின் பண்ணி மொத்தம் நம்ம வந்து 50 இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வேறு கணக்கில் வரும். இது வந்து ஏஷியன் கப் அப்படின்ற மாதிரி கிடையாது, ஏன்னா மொத்தமே 17 எடிஷன் தான் நடந்திருக்கு, அதில் 9 டைம் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிடையாது, இட் இஸ் சம்திங் எல்ஸ். தென் டோர்னமெண்ட் சாம்பியன்ஷிப் இந்தியாவுக்கு வந்து 3 lakhs சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து 2023 எடிஷனில் வந்து இவ்வளோ கொடுக்கல. அந்த $3 lakh விட கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2023 எடிஷனை விட இது வந்து 50% ஹையராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட். BCCI 21 crore ரிவார்ட் கொடுத்துருக்காங்கன்றது இம்பார்ட்டண்ட். தென் கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கேட்டகரியில் சிவம் துபேக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. தென் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லிட்டேன், அபிஷேக் சர்மா. பிளேயர் ஆஃப் த மேட்சஸ் திலக் வர்மா. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி குல்தீப் யாதவுக்கு கொடுத்தாங்க. மோஸ்ட் ரன்ஸ் வாங்கினதுனால அபிஷேக் சர்மாவுக்கு 314 runs. அண்ட் குல்தீப் யாதவுக்கு வந்து மோஸ்ட் விக்கெட்ஸ் 17 விக்கெட்ஸ் எடுத்ததுனால he got. ஸோ இதில் ரெக்கார்ட்ஸ் இந்த ஏஷியன் கப் நடக்கும்போது சில ரெக்கார்ட்ஸ் வந்து சில பிளேயர்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இஸ் பை அஷ்தீப் சிங். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் டு ரீச் 100 wickets. ஸோ இது நம்ம நியூஸ்லேயே பார்த்தோம், பட் இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்காக 100 T20I விக்கெட்ஸ் எடுத்ததில் இவர் ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் டு ரீச் 100 wickets in T20 இன்டர்நேஷ்னல் டியூரிங் த டோர்னமெண்ட்னா அஷ்தீப் சிங். தென் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்ரீலங்கா பேட்டர்ஸோட பத்தும் நிஷங்க் அண்ட் குஷல் பெரேல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணாங்க, 127 runs எடுத்து. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து முகமது நபி ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஹீ ஹேட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 272.72 அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட விளையாடும்போது. ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் பேசிக்காக பார்க்கும்போது ஏஷியா கப்புன்னு பார்க்கும்போது இந்த ஏஷியா கப் 1984 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. UAEயில் தான் ஹெட் குவார்ட்டராக வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் உள்ள ஃபார்மேட் வந்து ODI டோர்னமெண்ட்டாக தான் இருக்குது. அக்கேஷ்னலாக இதில் வந்து T20ஸும் இதில் அப்பப்போ மேட்சஸ் வைக்கிறாங்க. இப்போது 2016, 2022, 2025 இந்த 3 எடிஷன் மட்டும்தான் T20 இன்டர்நேஷ்னலாக இந்த ஏஷியன் கப் ஃபார்மேட் வந்து ஏஷியா கப் கிரிக்கெட் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுல இந்த 3 மட்டும்தான் T20I ஃபார்மேட். பட் எல்லாமே வந்து ODIயில் தான் யூஸ்வலாகவே இருந்திருக்கு. ஸோ 2027 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களே, அது என்ன ஃபார்மேட்டுன்னு இன்னும் சொல்லலை. எடிஷன் ஃபார்மேட் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ 2027 பங்களாதேஷில் நடக்குதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் என்ன யூஸ்வல் டாக் இருக்குன்னா, ஆல்டர்னேட்டிவாக தானே போகுது. ஸோ 2027 வந்து ODI ஃபார்மேட் தான் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இது
கன்ஃபார்ம்னு நம்ம நினச்சிப்போம். ஓடிஐ ஃபார்மேட்டில் தான் 2027 நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஷியா கிரிக்கெட் கவுன்சில் தான் ஆர்கனைசிங் பாடி. இதனுடைய பிரசிடெண்ட் யார் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நடக்கிற கான்ட்ரவர்சிலாம் அவங்களுக்கு தெரியும். அவர் கொண்டு போயிட்டார், திரும்ப வந்து நீ என்னோட இடத்துல வந்து வாங்கினாதான் நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அண்ட் இதெல்லாம் இந்த கான்ட்ரவர்சிலாம் அவர் க்ரியேட் பண்ணுறதுனால தான் பாகிஸ்தான் வந்து கூப்பிட்டு அவருக்கு அவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்க. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் அவர் பேர் என்ன அப்படின்னா மொஹ்சின் நக்வி. He is the president of Asian Cricket Team, Asian Cricket Council. So he is from Pakistan. அவர்கிட்ட இருந்து வாங்க மாட்டோம் அப்படின்றதுனால we didn't receive the trophy yet. ஸோ அதுதான் இப்போது அந்த கான்ட்ரவர்சிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நேம் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் இப்போ இது வரையும் பேசினது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சிஸை பற்றி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து 7th SAFF அண்டர் 17 ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து பங்களாதேஷை டிஃபீட் பண்ணி வின் பண்ணாங்க. இன்னும் பெனால்ட்டிஸ் ஷூட் அவுட். ஸோ அது யாரை வின் பண்ணாங்க அப்படின்னா கொலம்போ. எங்கே வின் பண்ணாங்க அப்படின்னா அது கொலம்போ. ஸோ இந்தியா வின் 7th SAFF அண்டர் 17 ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் டைட்டில் இன் கொலம்போ, ஸ்ரீலங்கா. அதில் வந்து ரேஸ் கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் அப்படின்ற ஸ்டேடியமில் தான் நடந்திருக்கு. ஸோ பங்களாதேஷை எப்படி டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா 4-1 அப்படின்னு பெனால்ட்டி ஷவுட் அவுட்டில் 2-2 ட்ராக்கு அப்புறம், ஏன்னா ட்ராக்கு அப்புறம் நடந்ததுனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் டு வின் 7th SAF டைட்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் இது வந்து இந்த SAFFன்னு இருக்குது இல்லையா, இது வந்து சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பைனியல் ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஸோ இது அண்டர் 17 இருக்கிற ஏஜ் கீழே இருக்கிறவங்க எல்லோரும் இதில் விளையாடுவாங்க. வாட் இஸ் திஸ் பெனால்ட்டி ஷூட் அவுட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நாக் அவுட் ஃபுட்பால் மேட்சஸில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ட்ராவில் முடியுது இல்லையா, ஸோ ரெகுலர் மேட்ச் டைமிங்கில் ட்ராவில் முடிஞ்சதுக்கப்புறம் தே வில் ஹாவ் சம் நாக் அவுட் ஃபுட்பால் மேட்சஸ் வேர் யார் அதிக ரெகுலர் டைமை விட ட்ராக்கு அப்புறம் விளையாடுறதுல யார் வின்னர்னு சூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ அதான் பெனால்ட்டி ஷூட் அவுட். ரேஸ் கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயோட கோலெண்டிங் மாடல் டு ஆஃபர் கோல்ட் லோன் டு அண்டர் சர்வ்டு கஸ்டமர்ஸ் இன் ரூரல் ஏரியாவில். ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் IIFL ஃபினான்ஸ். ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க். IIFL ஃபினான்ஸ் இஸ் NBFC. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கோலெண்டிங் மாடல் மூலயமா லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் ஒரு டிரெக்ஷன் இருக்குது. ஸோ அதன் பேசிஸில் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ co-lending partnership between Bank of Baroda, IIFL Finance for gold loansக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் பண்ணுறாங்க. இதை வச்சு அப்படியே நம்ம வந்து இதை வாட் இஸ் தட் அந்த சர்க்குலரை வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த சர்க்குலர் 2018 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2018 வந்து ஆர்பிஐ ஆர்கனைசேஷன் ஆஃப் லோன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பேங்க் ப்ளஸ் NBFC கோஆர்டினேட் லோன் பண்ணலாம். யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க செக் வைக்கிறாங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2020 ஆரம்பிக்கிறாங்க. 2020 நவம்பரில் இந்த கோலெண்டிங் மாடல் அப்படின்னு ஒன்றை வந்து ரிவைஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் ஆக்சுவலாக நீங்கள் போய் கூகுளில் தேடினாலும் ஆர் கோலெண்டிங் மாடல் அப்படின்னு தேடினாலும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக லெண்டிங் PSL டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக கோலெண்டிங் மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சர்க்குலர் தான் இருக்கும். RBI 2020 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கிரெடிட் ஃப்ளோ இருக்கணும் ஃபார் த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அண்ட் லோ காஸ்ட் ஃபண்டு வந்து போகணும். லோ காஸ்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து NBFC மூலமா லாஸ்ட் மைல் வரையும் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ ஃபண்ட்ஸை வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் அவைல் பண்ணணும். ஸோ காஸ்ட் கிரெடிட் ஃப்ளோ அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கிடைக்கணும் டு த எண்ட் பாரோவர்ஸ்ன்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபாரின் பேங்க்ஸ் லெஸ் தேன் 20 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மட்டும் இதிலேருந்து எக்ஸாம் பண்ணுவாங்க. ஃபாரின் பேங்க்ஸ் ஹேவிங் பிரான்ச்சஸ் லெஸ் தேன் 20 அவங்கள மட்டும் இதிலேருந்து எக்ஸாம் பண்ணிவிட்டு எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸையும் இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா ரெஜிஸ்டர்டு NBFCs இன்க்ளூடிங் த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் HFCs, NBFCஸில் HFCஸும் அடங்கும். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த சர்க்குலர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ லோன் ஷேரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் NBFCயோட ஷேர் வந்து மொத்த லோன் NBFCயோட
புக்கில் 20% ஆஃப் த ஈச் லோன் மஸ்ட் ரிமைன் ஆன் NBFC's புக். ஸோ பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஷேர் எடுத்துக்கலாம் பேக் டு பேக் பேசிஸில். பட் NBFCஸ்க்கு மேக்ஸிமம் ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக செக் வைக்கிறாங்க. ஸோ ரிஸ்க் ஷேரிங் வந்து பேங்க்ஸுக்கும் NBFCஸ்க்கும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா NBFCஸ் வந்து அதிகப்படியான ரிஸ்க் உள்ளே வந்தாங்க, ரிஸ்க் எக்ஸ்போஷர் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொவிஷன் வந்து இன்னும் அதிகமாக அவங்க எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ ப்ராஃபிட்டில் உள்ளே வரமாட்டாங்க. அதனால தான் அவங்கள வந்து கேப் பண்ணுறாங்க. 20% ஆஃப் ஈச் லோன் மஸ்ட் ரிமைன் ஆன் NBFC's புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் NBFC ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேங்க்ஸ் அண்ட் NBFCஸ் மஸ்ட் சைன் அ மாஸ்டர் அக்ரிமெண்ட். ஸோ அது சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க டியூ டெலிஜென்ஸ்குள்ளேயே போக முடியும். அந்த அக்ரிமெண்ட்லேயுமே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் லைன்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்லாம் கவர் பண்ணலாம், ரிஸ்க் ஷேரிங் எப்படி இருக்கணும், லோன் சேங்ஷன் வந்து எப்படி அவங்க பண்ணணும், மானிட்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். பேங்க்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது கிரெடிட் சேங்ஷனிங்கை. ஸோ எக்ஸ் ஆன்டே டியூ டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேங்க்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து RBIயோட அவுட் சோர்சிங் கைட்லைன்ஸ் 2015 ஒன்று இருக்குது. அதே மாதிரி KYCயோட மாஸ்டர் எலெக்ஷன் 2016 இருக்குது. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் பாரோவராக வந்து NBFC தான் இருப்பாங்க. ஆனால் அந்த லோன் பேக் எண்ட்லேருந்து கொடுக்குறது பேங்க்காக இருப்பாங்க. ஸோ யூனிஃபைடு லோன் அக்ரிமெண்ட் வந்து அவங்க 2 பேருமே போட்டுக்கணும். அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாரோவர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்ஃப்ரண்ட் அபவுட் co-lending அக்ரிமெண்ட்டை பற்றி. NBFCs ஆல்சோ மஸ்ட் ப்ரொவைட் அ சிங்கிள் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் டு த பாரோவர். ஸோ க்ரீவன்ஸ் ரெட்ரஸ் எல்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு NBFCs கிட்ட தான் அவங்க போகணும். அதனால தான் NBFCயை சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக முன்னாடி பாரோவர் கிட்ட வைக்கிறாங்க, பின்னாடி தான் வந்து பேங்க் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு க்ரீவன்ஸ் ரிட்ரஸ்னால் ஃபஸ்ட்டு NBFCs கிட்ட தான் போடும். அதுக்கப்புறம் எஸ்கலேட் பண்ணி பேங்கிங்கோட ஆம்பட்ஸ்மேன் கிட்ட போகலாம். அப்பையும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஆம்பட்ஸ்மேன் ஃபார் NBFCs இருப்பாங்க. அதுவும் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா CEPC இருக்குது, விச் இஸ் சென்ட்ரலைஸ்ட் அந்த க்ரீவன்ஸ் போர்ட்டல் which will be handled by RBI. ஸோ அதுக்கு போகலாம். ஸோ அந்த க்ரீவன்ஸும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனல் மெக்கானிசம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரைஸிங், ரிஸ்க் அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து அதில் தெளிவாக அந்த சர்க்குலரில் வந்து இருக்கும். ஸோ அதன் பேசிஸில் தான் இப்போ பேங்க்கும் ஒரு NBFCயும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக co-lending மாடலுக்காக தான், கோல்டு லோன் வந்து கொடுக்கறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கரண்ட் சாவரிங் ரேட் ஆஃப் இந்தியாவோட ரேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மூடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மூடிஸ் Baa3 ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேட்டிங் வந்து வந்ததுக்கப்புறம் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம மேலே டேரிஃப் வார் ஆல் தோஸ் H1B விசாவோட ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்பையும் இந்த ஸ்டேபிள் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றது வந்து ஆச்சரியம்தான். ஸோ நம்மளோட லாங் டேர்ம் லோக்கல் அண்ட் ஃபாரின் கரன்சி இஷ்யூவரான இந்தியாவோட லாங் டேர்ம் லோக்கல் அண்ட் ஃபாரின் கரன்சி இஷ்யூவர் ரேட்டிங் Baa3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஷார்ட் டேர்ம் லோக்கல் கரன்சி ரேட்டிங்கை P3 அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. P3 ரேட்டிங் வந்து ஷார்ட் டேர்ம்காக, Baa ரேட்டிங் வந்து லாங் டேர்ம்காக. லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடிங் ரேட்டிங் அசைன்டு பை மூடிஸ்னால் அது இதுதான். ஸோ நம்மளோட கிரெடிட் ரிஸ்க் வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னா ஆப்வியஸாக நம்மக்கிட்ட வந்து இந்த H1B விசானால் ரெஸ்ட்ரிக்ஷன்னால் ரெமிட்டன்ஸ் வந்து கம்மியாகும் நம்மளோட. அப்போ ரெமிட்டன்ஸ் கம்மியாகும் போது ரிசர்வ் RBI கிட்ட இருக்க ரிசர்வ் ஆஃப் டாலர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படும், கிரெடிட் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றதுனால தான் அந்த ரேட்டிங் வந்து மாறி இருக்கு. பட் திஸ் இஸ் த ஒன் விச் இஸ் ஸ்டேபிளாக ஒரு 2-3 இயர்ஸாக இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். விச் கம்பெனி வாஸ் அக்ரீட் டு அக்வயர் 5 இந்தோனேஷியன் சப்சிடரிஸ் ஃபார் ரிலையன்ஸ் பவர் $12 million பயோட்ரஸ்டர் சிங்கப்பூர் PTE லிமிடெட். ஸோ அவங்க தான் வந்து ரிலையன்ஸ் பவர் கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் பவர் இஸ் கோயிங் டு செல் இட்ஸ் 100% ஸ்டேக் இன் 5 இந்தோனேஷியன் சப்சிடரிஸ். ஸோ அதை வந்து சிங்கப்பூரில் இருக்க அந்த கம்பெனி வாங்க போகிறாங்க. ஸோ தட் சிங்கப்பூர் பையர் இஸ்
சிங்கப்பூரில் இருக்க கம்பெனி இஸ் அ பையர், இந்தோனேஷியாவில் சப்சிடரி இருக்குது, இந்தியாவில் பேரண்ட் கம்பெனியான ரிலையன்ஸ் பவர் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் பவர் ஹேஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் டு டைவர்சிஃபை இட்ஸ் அக்வயர்ட் என்டையர் equity of 5 Indonesian coal-based subsidiaries. யார்கிட்ட பயோ ட்ரஸ்டர் கிட்ட which is based on சிங்கப்பூர் கிட்ட $12 million செல் பண்ண போகிறாங்க. That's it with this news. Then what was the year-on-year growth rate of இந்தியாவோட இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்? ஸோ இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஆகஸ்ட் மந்தில் 4.0 அப்படின்னு இயர் க்ரோத் இருந்திருக்கு. ஸோ அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது 4 அண்ட் அதுக்குள்ளே செக்டார் வைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் மைனிங் தான் அதிகப்படியான க்ரோத் இருந்திருக்கு 6%, மேனுஃபேக்சரிங் செகண்ட், எலக்ட்ரிசிட்டி செகண்டு, மேனுஃபேக்சரிங் தேர்டு. ஹையஸ்ட் க்ரோத் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெட்டல்ஸ், அதில் வந்து 12%. மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெட்டல்ஸில் 12% க்ரோத் இருந்திருக்கு, விச் இஸ் ஹியூஜ். மோட்டார் வெஹிக்கல்ஸ் 9.8. இந்த மாதம் செப்டம்பர் மந்த் வந்து ஆஃப்டர் த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் மந்த். மாஸ்பி மினிஸ்ட்ரி தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆல் இண்டியா டீ ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் ஃபெடரேஷன், அதோட நியூ சேர்மன் அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அது யார் அப்படின்னா பராஸ் தேசாய். ஸோ ஹீ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் as the chairman of Federation of All India Tea Traders Association. ஸோ இது வந்து இவர் யார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் பக்ரி டீ குரூப். ஸோ அதனால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து டெப்யூட்டி கவர்னராக ஒருத்தரை வந்து ஆர்பிஐயில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர்லேருந்து. யார் இது அப்படின்னா ஷிரீஷ் சந்திர முர்மு. ஸோ ஆக்சுவலாக யார் இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ராஜேஸ்வர ராவ். ஸோ ராஜேஸ்வர ராவ் வந்து ஆல்ரெடி 2 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 தடவை அவங்க டேர்மில் இருந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் இனிமேல் வந்து பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால புது அப்பாயின்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட். தென் 28th ITTF ATTU ஏஷியன் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்போட பிராண்ட் அம்பாசடராக ஷரத் கமலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம 2026 வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் டீம் லண்டனில் நடக்க போகுது இல்லையா, ஸோ இதில் வின் பண்ணுறவங்க வில் பி டைரக்ட்லி குவாலிஃபையிங். ஸோ ITTFனா என்ன, இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் அண்ட் ஏஷியா டேபிள் டென்னிஸ் யூனியன் அப்படின்றது தான் ATTU. ஸோ அவங்களோட ஏஷியன் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தான் நடக்க போகுது. அதுக்கு பிராண்ட் அம்பாசடராக இவரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து 2 இனிஷியேட்டிவ்ஸ் ஹானர் பண்ணியிருக்காங்க. 31st MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா சஹாஜா சமுத்திர வீரப்பன், இது 2க்கும் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் தான் நடந்திருக்கு. த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட். ஸோ அவங்க தான் 2 என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு ஹானர் பண்ணியிருக்காங்க, அவார்ட் கொடுத்து. சஹாஜா சமுர்தன் வீரப்பன் ஸோ MS சுவாமிநாதன் அவார்ட் கொடுத்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க அப்படின்றதுக்காக 100th பர்த் சென்டனரி செலிப்ரேஷன் அப்போது இந்த அவார்ட்ஸ் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் சஹாஜா சமுத்திர அப்படின்னா மைசூர் பேஸ்ட் பீப்புள் மூமெண்ட். ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ப்ராக்டிஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக பயோடைவர்சிட்டி எல்லாத்தையும் க்ராப்பில் வந்து கொண்டு போய் காட்டணும். அதில் வந்து பேடி மில்லட்ஸ் இதிலெல்லாம் வந்து அந்த பயோடைவர்சிட்டியை கொண்டு போகணுன்றதுக்காக தே டுக் ஸ்டெப். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் பேர் தான் சஹாஜா சம்ருத்த. ஸோ அதுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. தென் வீரப்பன் இஸ் அன் irregular fisherman. He is 60-year-old environmental activist from கலைஞர் நகர், கடலூர். ஸோ அவர் வந்து மட் கிராப் ப்ரொபகேஷன் அதெல்லாம் பண்ணார், நிறைய மெரைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணார். ஸோ என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்ததுனால அவருக்கும் சஹாஜ சம்ருத்த அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்க்கும் டாக்டர் MS சுவாமிநாதன் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூட்டட் பை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட். இதை கவின் கேர் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் 31st டைம் இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எந்த அத்தாரிட்டி வந்து ICI அல்ட்ரா டெக் அவார்டை வந்து ரிசீவ் பண்ணாங்க, எதுக்காக ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் த இன்னோவேட்டிவ் தின் ஒயிட் டாப்பிங் ரோட் டிசைன் இன் கோரமங்கலா. ஸோ கிரேட்டர் பெங்களூரு அத்தாரிட்டி தான் இந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ எதுக்காக அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி தான் தின் ஒயிட் டாப்பிங் வந்து ரோட் டிசைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதன் மூலயமா ரோடோட திக்னஸை வந்து கோரமங்கலால் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பயனியரிங் திங். அண்ட் இதன் மூலயமா சிவிக் யூசபிலிட்டி அதிகமாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் லோவர் ஆகிருக்கு, ஸ்ட்ரோம் வாட்டர் அதெல்லாம் வந்து ட்ரைனேஜ் இஷ்யூவெல்லாம் வந்து இது அட்ரஸ் பண்ணியிருக்கு, ரோடோட எலிவேஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இதுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கான்க்ரீட் ரீசர்ஃபேஸிங் டெக்னிக். ஒரு தின் கான்க்ரீட் லேயர் தான் போடுவாங்க. இதில் வந்து 125 மில்லிமீட்டர் தான். எக்ஸிஸ்டிங் ரோட் மேலே இது போடுறதுனால இட் வில் ஹெல்ப் அந்த வாட்டர் எல்லாம் ட்ரெயின் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த கன்வென்ஷனலாக 180 மில்லிமீட்டர் போடுறாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து 125 மில்லிமீட்டர் இஸ் ஹியூஜ், கம்மி தான். ஒயிட் டாப்பிங் வந்து யூஸ்வலாக போடுறத விட இது கம்மியாக போடுறதுனால இட் இஸ் ஹெல்பிங். ஸோ கோரமங்கலா ரோட் ப்ராஜெக்ட் வந்து அதில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த 125 மில்லிமீட்டர் தின் ஒயிட் டாப்பிங். ஸோ அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு கிரேட்டர் பெங்களூருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. Then, according to the recent MBA Universe survey, எவ்வளோ percentage of Indian B school faculties or users of expert users of AI அப்படின்னா 7%. ஸோ B school users, Indian B school B school in the sense மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரையும் அந்த காலேஜஸ் எல்லாத்தையும் அப்படி ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியன் மேனேஜ்மெண்ட் கான்க்ளேவ் 2025 தான் இந்த சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டக்ட் பண்ணது MBAuniverse.com. இதில் 235 ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் இந்தியாவோட டாப் B schools அசஸ்ட் த அடாப்ஷன். ஸோ அவங்க தான் வந்து அசஸ் பண்ணி இந்த ஒரு சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கான்க்ளேவ் அப்போது. ஸோ அதில் தான் 235 ஃபேக்கல்ட்டி சர்வே பண்ண இந்த இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் IIT, IIMs, ISBs எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லி. சவுத் கொரியன் கம்பெனி வந்து ஸ்வான் டிஃபென்ஸ் அப்படின்னு அவங்களோட பார்ட்னர் பண்ணி ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்னர் பண்ணி இந்தியாவோட ஷிப் பில்டிங் செக்டாருக்குள்ளே நுழைய போகிறாங்க அப்படின்னா சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மோஸ்ட்லி கொரியானா அந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி தான் இருக்கும். ஸோ அதில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ன்ற போது சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்காங்க. ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி தான். ஸோ SDHI. ஸோ அவங்களோட பார்ட்னர் பண்ணி சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இனிமேல் ஷிப் பில்டிங், அதனுடைய இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இங்கே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஷிப் பில்டிங்கில் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நிறையா கம்பெனிஸ் உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. விச் இஸ் அ குட் திங். ஸ்லோவாக அவங்க வரட்டும், அவங்க டெக்னாலஜி எல்லாத்தையும் நம்ம கற்றுப்போம், அதுக்கப்புறம் நம்மளே இன்டிஜினியஸாக வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தென் which state government is planning a scheme with Kerala Bank to ensure timely paddy procurement payment to the farmers? Obviously Kerala தான். ஸோ கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கேரளா பேங்க்கோட டைம்லி பேடி ப்ரொக்யூர்மெண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். பிகாஸ் கவர்மெண்ட் ப்ராசஸ் யூஸ்வலாகவே லேட்டாக தான் ஆகும். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் லேட் ஆகும். அந்த ப்ரொக்யூர் பண்ண பேடியை ஒழுங்கான ஸ்டோரேஜில் வைக்காமல் அந்த பேடி இப்போது மழை சீசன்லலாம் வந்து நனைஞ்சு போய் அது கெட்டு போயிடும், அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ டிமாண்ட் அப்போ அதிகமாகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம இந்தியாவில் ரொம்ப வருஷமாகவே போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு சைட்னா பேடி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த பேமெண்ட் வந்து லேட் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் ப்ராசஸ் யூஸ்வலி இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் க்ராப்ஸை போட முடியல. ஸோ அதில் தி குடின்ட் கான்சன்ட்ரேட். அதனால கேரளா பேங்க்கோடு சேர்ந்து DBT இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்காங்க. கேரளா பேங்க் இஸ் அ ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். 13 டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை அமல்கமேட் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த கேரளா பேங்க், விச் இஸ் அ ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ யூனிஃபைடு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக ஸ்டேட்டோட கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் நீட்ஸுக்கு இந்த கேரளா பேங்க்கை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸுக்கு தே வில் பி கிவிங். சப்ளைகோ அப்படின்றது வந்து கேரளாவோட ஸ்டேட் சிவில் சப்ளை கார்பரேஷன். ஸோ விச் இஸ் அ நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயும் இருக்கு இல்லையா. ஸோ அது பேர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது யூ மஸ்ட் நோ. 2 இது இருக்குது. Then which campaign encourages citizens to plant tree
in their mother's name, recently launched in Anantapur. ஆக்சுவலாக ஏக் பேட் மா கே நாம் அப்படின்றது தான். அனந்தபூரில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால அது நியூஸில் வந்திருக்கு. பட் 2024 நம்ம ப்ரைம் மினிஸ்டர் தான் இதை லான்ச் பண்ணி வச்சது. 2024 செப்டம்பரில் லான்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ இது வந்து அனந்தபூரில் இப்போ லான்ச் பண்ணதுனால இட் இஸ் இன் நியூஸ். So which of the following was featured nutrition item in Poshan Thali demonstration which was held in Poshan Ma in Madhya Pradesh அப்படின்னா இது முருங்கா பராத்தா. ஸோ அந்த முருங்கைக்கீரையில் பண்ண பராத்தாவை தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நியூட்ரிஷனல் அவேர்னஸ் அண்ட் ஹெல்த் செஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ டிவார்மிங் ட்ரைவ்ஸ், ஆல்பனன்சோ டேப்லெட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு அது டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருக்காங்க. போஷன் தாலி டெமான்ஸ்ட்ரேஷன், எப்படி சாப்பிட்றது நியூட்ரிஷனோட அப்படின்றத ஈஸியாக சாப்பிட்லாம், எப்படி நம்ம கிடைக்கிறத வச்சு ஈஸியாக நம்ம வந்து நம்ம நியூட்ரிஷ்னல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலான்ற மாதிரியான கேம்பெயின்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. செப்டம்பர் மந்த்னாலே இது ஃபுல்லாக இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தென் தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் 2025 வந்து கோயம்புத்தூரில் ஷெட்யூல் ஆகிருக்கு. இது பேரில் ஒரு ஆப் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம பார்த்தோம். அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் நாட் நாளைக்கு ஒரு நாளான்னைக்கு ஐ வில் see the comment and will எந்த கமெண்ட் கரெக்டுன்றதை ஐ வில் கமெண்ட் டவுன், இல்லைன்னா ஐ வில் கமெண்ட் த ஆன்சர். ஓகே. ஸோ எம்பவரிங் ஆண்டர்பிரினர்ஸ் த்ரூ மென்டர்ஷிப் அண்ட் ரிசோர்ஸஸ்க்காக தான் இந்த ஒரு தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் கான்க்ளேவ். ஸோ இதை வந்து வரவங்களுக்கு இந்த TGSS இதுக்காக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் டிஎனால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு குளோபல் சமிட், ஸ்டார்ட் அப் சமிட். ஸோ நம்ம சிஎம் தான் வந்து லான்ச் பண்ணி வச்சாங்க சென்னையில். தட்ஸ் இட். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் த அப்கமிங் சிஸ்டம் பீயிங் டெவலப்ட் இன் இந்தியா டு ரிமோட்லி மானிட்டர் மெரைன் ஃபிஷ்ஷிங் ஆப்ரேஷன்? ஸோ நிறைய நேரத்தில் வந்து நம்மளோட ஃபிஷ்ஷர் மென் லாஸ்ட் ஆகிடுறாங்க, இது பார்டர் தாண்டி போயிடுறாங்கன்றதுலாம் வருது இல்லையா? ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, அப்சர்வர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலயமா வி கேன் அப்சர்வ் த மானிட்டர் பண்ணலாம் அவங்களோட மெரைன் ஃபிஷ் கேச்சஸ். லாங் லைன் வெசல்ஸில் கூட வி கேன் கெட் அண்ட் நம்மளுக்கு டேட்டாவும் கிடைக்கும். ஸோ ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியாவால் டெவலப் பண்ணப்பட்டது தான் அப்சர்வர் சிஸ்டம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் கீழே இருக்கிறது. ஸோ லெட்ஸ் see எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஃபார் ஃபிஷர்மென் அப்படின்னா பிரதான் மந்திரி மத்திய சப்பட யோஜனா. தட்ஸ் இட். எந்த டேட்லேருந்து இந்தியன் கவர்மெண்ட் ப்ரப்போஸ்ட் மேண்டேட்ரி இன்ஸ்டலேஷன் ஆஃப் AVAS இன் ஆல் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா October 2025. ஸோ AVAS என்னன்றது நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது we shall see the full form. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அக்காஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம். இது என்னதுன்னா ஒரு சேஃப்டி சிஸ்டம், அலார்ம் சிஸ்டம் மாதிரி ஆர்டிஃபிஷியல் சவுண்டு வந்து எமிட் பண்ணும் ஃப்ரம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டு வார்ன் த பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் அதர் ரோட் யூசர்ஸ் ஆஃப் தேர் ப்ரெசன்ஸ். ஸோ இட் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் EVs ஆப்ரேட் சைலண்ட்லி அட் லோ ஸ்பீட். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது கூட we couldn't hear the noise of the bike, EV bike or car ரெண்டுமே, பிகாஸ் இட்ஸ் ஒர்க் சைலண்ட்லி. அதனால இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா நிறைய தடவை நம்மளுக்கே தோணும் என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோட்டில் பைக் போயிட்டுருக்கோம், பட் வி டோன்ட் நோ. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து இந்த அக்காஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டமை ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு October 2026 கொண்டு வரலாமா. அப்புறம் எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து October 2027 நீங்கள் இந்த AVAS சிஸ்டமை ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமான்ற மாதிரி ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆப்வியஸாக பப்ளிக் கமெண்ட் வாங்கிட்டு ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இது நம்மளோட கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி இந்த சவுண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த AVAS அக்காஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம். ஸோ வார்ன் த பெடஸ்ட்ரியன்ஸ். ஸோ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு தான், ஐ மீன் ஓட்டுறவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்கு கேட்குறோன்றதுக்காக
ஸோ இதில் கேட்டகரி எம் வெஹிக்கிள் ஆர் த வெஹிக்கிள்ஸ் வித் அட்லீஸ்ட் 4 vehicles யூஸ்டு ஃபார் த பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட். அண்ட் என் வந்து குட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ட்ரக்ஸு, குட் கேரியர்ஸ் எல்லாருமே AS 173 ஸ்டாண்டர்டில் தான் வந்து ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இந்த AVS ஆடியபிலிட்டி லெவல்லாம் வந்து குளோபல் நார்ம்ஸ் படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. ஸோ விச் 2 ரயில்வே லைன்ஸ் வந்து இந்தியா பூட்டானோட ரிலேஷன்ஷிப் கனெக்டிவிட்டி எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட போகிறது. அதனுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 4033 crore. ஸோ கோக்ரஜ்ஹர், கிலிஃபு அண்ட் பனாஹட் சாம்சே இந்த கனெக்டிவிட்டி ரயில் லிங்க் தான் வந்து அசாம், வெஸ்ட் பெங்கால் மூலயமா பூட்டானுக்கு போகுது. ஸோ 89 kilometers வர்த் உள்ள ஒரு ரயில்வே லிங்க். ஸோ நம்மளோட கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ட்ரேட், டூரிசம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் பூட்டானோட. அண்ட் 13th 5-year பிளான் பூட்டானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் 13th 12-year பிளானில் 2024 to 2029 வரையும் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இட் வில் பி லிங்க்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிற அசாம்லும் பூட்டானில் இருக்க கெலிஃபு அந்த இடத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி தான் இந்த கோக்ரஜ்ஹர் கெலிஃபு ரயில் லிங்க். அண்ட் இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலையும் பூட்டானில் இருக்க சாம்சே ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பனாஹட் சாம்சே ரயில் லிங்க். ஸோ இது ரெண்டும் இருக்க போது. டெவலப்மெண்ட் அசைன்மெண்ட் டு பூட்டான், இந்தியா வந்து 10,000 crore வந்து பூட்டானோட 13th 5-year பிளானுக்கு கொடுக்க போது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் தான் இந்த ட்ரெயின்ஸ் இருக்க போது. ஸோ that's it. Then what is the total value of investment commitments received during the World Food India 2025 அப்படின்னா இவ்வளோ 1,02,046.89 crore வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. இது வந்து 28th செப்டம்பர் வந்து நடந்திருக்கு. இந்த பர்டிகுலர் calculation or the amount மொத்தமும். ஏன்னா அது 25th to 28th நடந்திருக்கு. 28th எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க மொத்தம் MOU சைன் பண்ணுது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025 அப்படின்ற ஒரு சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. 26 டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து MOU சைன் பண்ணுறாங்க. worth of 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவோட ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்குள்ளே போக போகுது. ஸோ க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. தென் வாட் மேஜர் அவுட்கம்ஸ் வந்து T-CHIP Semicon Constitute Summit 2025 ஹைதராபாத்தில் நடந்ததுலேருந்து வந்திருக்கு, எமர்ஜ் ஆகிருக்கு அவுட்கம்மா அப்படின்னா செமிகண்டக்டர் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் சைனிங் ஆஃப் 18 MOUs வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து தெலுங்கானா ஹைதராபாத்தில் 27 and 28th of September நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் T-CHIP Semicon Summit 2025. இதில் செமிகண்டக்டர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் எவர் டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ், அகாடமியா அண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்து. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், டேலண்ட், டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த செமிகண்டக்டர் கான்ஸ்டியூஷன் இருக்க போது. இது டிராஃப்ட் தான். ஸோ T-CHIP அப்படின்றது வந்து தெலுங்கானாவோட ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ். ஸோ செமிகண்டக்டரை க்ரியேட் பண்ணணும், அதுவும் அவங்க ஸ்டேட்டில் அப்படின்றதுக்காக 18 MOUஸும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட் வித் வேரியஸ் அதர் கம்பெனிஸ். தென் which organization has developed ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஃபுல்லி NSS ஆக்டிவிட்டீஸை டிஜிட்டைஸ் பண்ணணுன்றதுக்காக கேரளா ஸ்கூல்ஸில் அப்படின்னா கைட், கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் NSS ஆக்டிவிட்டீஸ் இன் கேரளா ஸ்டேட் எல்லாமே வந்து டிஜிட்டைஸ் ஆக்கப்படும். ஆன்லைன் போர்ட்டல்ஸில் வந்து இட் வில் பி அவைலபிள். ஹையர் செகண்டரியில், வொகேஷ்னல் ஹையர் செகண்டரியில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் இந்த அகாடமிக் இயர்லேருந்தே தே ஹாவ் டு அப்டேட் இன் திஸ் போர்ட்டல். ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நெகோசியேஷன் ப்ரோக்ராமை டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஸோ இந்தியன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் ப்ரோக்ராமை காமர்ஸ் மினிஸ்ட்ரி அஃபிஷியல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. IIFT ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த நாலேஜ் ஆஃப் ட்ரேட் நெகோசியேஷன் எல்லாமே வந்து போகணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. That's it with today. If any, do comment and please make sure you use the link in the description and in the pinned comment for the bundle purchase. And all the best for all of your exams, upcoming exams, and thank you for listening.